தாயின் ஆசையை நிறைவேற்றி வைப்பாயா நீ? தாயின் ஆசையை நிறைவேற்றுவது ஒரு மகனின் கடமை இல்லையா? நான் நிறைவேற்றுவேன். பிரகலாதா, மகனே, நீ செய்த அதிர்ஷ்டத்தால் இன்று உயிர் பிழைத்தாய். இந்த வாய்ப்பை நீ வீணடித்து விடாதே. நீ உன் தந்தையின் சொல் கேட்டு நட. அதுதான் உனக்கு அழகு. அவரின் அன்புக்கு இலக்கணமாக நடந்து காட்டு. மகனே, விஷ்ணுவை மறந்துவிடு. அவரை மறப்பது உனக்கு கடினமாக இருந்தால் மனதிற்குள்ளேயே அவரை நினைத்து தியானம் செய்து பக்தியை காட்டு. மறந்தும் உன் தந்தையின் முன் அவர் விரோதி மீது நீ வைத்துள்ள பக்தியை வெளிக்காட்டாதே. உன் மனதுக்கு தெரியும் ஒரு மகனின் கடமை என்ன என்பதை நீதானே விளக்கினாய். அந்த கடமையை மறந்தாயோ மகனே? அம்மா, வெல்லம் தன் தன்மையால் இனிப்பாக உள்ளது. அதே போல்தான் உப்பு கூட தன் தன்மையால் ஓர்ப்பாகிறது. அதோடு மிளகாய் கார்பை தருகிறது. வெல்லத்தில் கிடைக்கும் இனிப்பு, உப்பிலே இருக்கும் ஓர்ப்பு, அதோடு மிளகாயின் கார்பு அவைகளின் அடையாளம். அதுவே உண்மையானது. மாற்ற நினைத்தாலும் அவைகளின் தன்மையை மாற்ற இயலாது. இந்த நியதியில்தான் அனைத்துமே நடக்கிறது. அது போலவே ஜீவன்களின் அடையாளம், அதனுடைய தன்மை என்னவென்றால் அந்த பகவானின் திருவடிகளில் சரணடைந்து விடுவதுதான். இப்போது நீங்களே சொல்லுங்கள், நான் என்னுடைய அடையாளத்தை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? எப்படி அதை மறைக்க முடியும்? இத்தனை பிடிவாதம் எதற்கு? இங்குள்ள நிலைமையை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா? நீ நீடூழி வாழ்வதை நான் கண்ணார காண வேண்டும். பெற்ற மகனை இழக்க எந்த தாய்க்கு தான் மனம் வரும் மகனே? அம்மா, ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? என்னை பற்றி கவலைப்படுவதற்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்களா? பகவான் விஷ்ணுவும் கூட அன்பு காட்டும் ஒரு தாய், அறிவை வளர்க்கும் தந்தை, உயிர் காக்கும் தோழன், நல்லதை சொல்லும் சகோதரன். त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव. அவருக்கும் என் மீது கவலை இருக்கிறது. தங்களுக்கு இருப்பதை போல நீங்கள் கவலையற்று இருங்கள். அந்த பகவான் உள்ளவை எனக்கு எதுவும் ஆகாது. ஓ பிரகலாதா, என் மகனே. ஓ பிரகலாதா, என் மகனே.